நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவையே உலகையே உலுக்கி இருக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டைக்கு அருகாமையில் நடந்த கார் வெடிப்பு விபத்து, இதுவரை 12 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. அருகில் இருந்த பல கார்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்குது. தீவிரவாத பின்னணி இருக்கா அப்படின்ற வகையில அந்த கோணத்துல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்? தீவிரவாத செயல்கள் எந்த வடிவில் வந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம கண்டிக்கணும், எதிர்க்கணும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. டெல்லியில் நடந்த சம்பவம், ரெட் ஃபோர்ட்டுக்கு அருகில் டிராஃபிக் சிக்னலில் காருக்கு பின்னால் இருந்து கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இது என்ஐஏ தீவிரமாக விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்கிறது. யுஏபிஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். 3 பேர் ஜெய்ஷ் இ முகமதுடன் தொடர்புடைய 3 நபர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இது மிஸ்டர் சல்மான் ஒருத்தர் ஹரியானாவிலிருந்து, அவர் பேரில் தான் கார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 3 பேர் கை மாறி இருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் பேர் சல்மான் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு கார். தாரிக்னு ஒரு டாக்டர் அவர் ஜெய்ஷ் இ முகமதோட தொடர்புடைய டாக்டர். அவர் பஹல்காம் சேர்ந்த ஒரு டாக்டருக்கு இப்போ கடைசியாக தொடர்பு, அவரிடம்தான் இந்த கார் இருந்தது, அவர் தான் கார் ஓட்டி கொண்டு வந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. விசாரணையின் முடிவில் தான் தெரியும் இது யார் பண்ணியிருக்கிறார்கள், யாரை நோக்கி இந்த தீவிரவாத தாக்குதல் திட்டமிடப்பட்டது, இது தற்செயலாக வெடித்ததா இல்லை கொண்டு போகும் பொழுது வெடித்ததா, இது யாரை பழிவாங்குவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்பதெல்லாம் விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். எனவே என்ஐஏ தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறது. தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட யாரும் தப்பிவிடக்கூடாது. உயிரிழந்தவர்களுக்கு நாம் வருத்தம் தெரிவிப்பதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் வருத்தம் தெரிவிக்கலாம். உயிரிழந்தவர்களுக்கு வருத்தம் தெரிவித்து அவர்கள் மேலே போனதற்கு நாம் கண்ணீர் சிந்துவதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கா அல்லது எந்த தீவிரவாத அமைப்புகள் இருக்கு அப்படின்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஒருவேளை இருந்தா ராஜ்நாத் சிங் சொல்றது சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பின்னணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜெய்ஷ் இ முகமது பின்னணி இருக்கிறது என்று சொன்னால் அது பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கத்தான் செய்யும். பாகிஸ்தான் தொடர்பு இல்லாமல் அது நடக்காது. அப்போ ஏன்னா பாகிஸ்தானில் தான் டெரர் கேம்ப் ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்கள் அந்த மசூத் ஆசார் அந்த எல்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தினர் அழிக்கப்பட்டார்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூரில். ஆனால் அவர் தப்பித்து விட்டார். ஒருவேளை அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கலாம். ஆனால் சம்பவம் நடந்த தினம் பீகார் எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் இல்லை, இதில் அரசியல் கலக்கணுமா தெரியல, நம்ம சொல்ல முடியாது. பாதி சம்பவங்கள் அப்படிதான் நடந்திருக்கு. ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னால் நடக்குது, இல்லை எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. இப்போ தீவிரவாதிகள் எலெக்ஷன் அருகாமையில் இப்படிப்பட்ட சம்பவங்களை அரங்கேற்றுவது யாருக்கு சாதகமாக முடிகிறது என்று சொன்னால் அது பிஜேபிக்கு சாதகமாகத்தான் முடிந்திருக்கிறது. தீவிரவாதிகள் அப்போ பிஜேபிக்கு சாதகமாக முடிவுகள் வருவதில் தீவிரவாதிகள் திட்டமிட்டு செயல்படுகிறார்களா என்ற சந்தேகமும் வருகிறது. இப்போ தீவிரவாதிகள் செய்யக்கூடிய செயல் ஹிந்து ஓட் போலரைசேஷனுக்கு உதவிகரமாக இருக்கிறது. சார், இப்போ இப்படி நடந்ததுன்னா இது பாதுகாப்பு குறைபாடுன்னு கவர்மெண்ட் மேலதான் திரும்புவது. கவர்மெண்ட் தான் பிஜேபிக்கு நெருக்கடி தான் வரும். அது எப்படி அதுல இதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு? பிஜேபிக்கு ஏதாவது நெருக்கடி என்னைக்காவது பிஜேபி அதை பத்தி கவலைப்பட்டிருக்கா? எலெக்ஷன் கமிஷன்ல எஸ்ஐஆரை போட்டு ஓட்டு திருடி எலெக்ஷன் கமிஷன் பண்ணி நெருக்கடியை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கவலைப்பட்டிருக்கா? கவலைப்பட்டிருக்கா? சொல்லுங்க பாமா. கவர்மெண்ட் மேலே நெருக்கடி இருக்க தான் செய்யுது. கவர்மெண்ட் எதை பற்றி கவலைப்பட்டிருக்கு? எதுக்கு பதில் சொல்லியிருக்கு சொல்லுங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் எந்தவித தீவிரவாத சம்பவமும் நடக்காது, தீவிரவாதிகள் இந்தியா என்றாலே பயப்படுவார்கள் என்று சொன்னது யாரு? பிரதமர், உள்துறை அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். இவங்க தானே சொன்னாங்க. இன்னைக்கு நடந்திருக்க தீவிரவாதம் நடந்திருக்க. அப்போ உங்களுடைய வாய் சவடால்கள் எல்லாம் வெற்றி சவடாலாம் போயிடுச்சா? உங்கள் தலைமையில் தானே உள்துறை அமைச்சர் இருக்குது, உங்கள் தலைமையில் தானே டெல்லி போலீஸ் இருக்குது, அமித்ஷா தலைமையில் தானே டெல்லி போலீஸ் இருக்குது.
அப்போ டெல்லி போலீஸ் வந்து ஒரு வாரத்துக்கு போன வாரம் வந்து 3500 கிலோகிராம் வெடிபொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, ஜம்மு காஷ்மீரில் வந்து தீவிரவாதிக்கு ஆதரவான நோட்டீஸ் ஒட்டப்பட்டது என்றெல்லாம் சொன்னாங்களே. என்ன பண்ணீங்க இப்போ? அப்போ ஏன் செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணலை? ஏன் செக்யூரிட்டியை ஓட்ட விட்டீங்க? சொல்லுங்கள். இப்போ யார் பொறுப்பேற்பா? தமிழ்நாட்டில் ஒரு சிலிண்டரில் ஒரு குண்டு வெடித்த உடனே அண்ணாமலை யாரை ரிசைன் பண்ண சொன்னார்? யார் ரிசைன் பண்ண சொன்னார்? சிஎம் ரிசைன் பண்ண சொன்னாரா இல்லையா? குண்டு வெடிக்கிறது உங்கள் ஆட்சியில், நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதல்வர் ரிசைன் பண்ணணும் சொன்னாரா இல்லையா அண்ணாமலை? இப்போ சொல்லுவார் அண்ணாமலை? அமித்ஷா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டார், பிரதமர் கொடுத்த வாக்குறுதி இல்ல சார். இந்த நேரத்துல நம்ம அரசாங்கத்துக்கு உறுதுணையா நிக்கணுமா? என்ன உறுதுணை? நீ உறுதுணையா இருந்து என்னங்க பண்ண போறீங்க? நீ என்ன பண்ணுவீங்க? உங்க உறுதுணையும் என் உறுதுணையும் அரசாங்கத்துக்கு என்ன ஆக போகுது சார்? அரசாங்கம் தான் சார் நம்மளை பாதுகாக்கணும். அரசாங்கம் எங்க பாதுகாத்துச்சு? இத்தனை பேர் செத்துட்டு இருக்கானே, வருஷம் ஒருத்தன் செத்துக்கிட்டு, வருஷம் டெரர் அட்டாக்ல சத்துக்கிட்டு இருக்கானே, என்ன பாதுகாத்துச்சு? என்ன பாதுகாத்துச்சு? 2001 லிஸ்ட் போடவானு என்ன பாதுகாத்துச்சு அரசாங்கம்? வருஷம் நடக்குது இல்ல? திருப்பி கொடுக்க லாஸ்ட் டைம் நடந்தது பகல்காம்ல, அதுக்கு ட்ரிபிள் மடங்கு திருப்பி கொடுத்தது. என்ன திருப்பி கொடுத்து? யார? பகல்காம்ல நடந்த தீவிரவாதிகள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க. பகல்காம்ல வந்து சுட்டுட்டு போனா தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணாங்களா? சார் அவங்க நாடுக்குள்ள புகுந்து குண்டு போட்டு வந்துட்டாங்க. குண்டு போட்டு எத்தனை பேருங்க? எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தாங்க சார். தீவிரவாத அமைப்புகளை அழிச்சிட்டு வந்தாங்க. அழிச்சிட்டு வந்தீங்க, திரும்பி வந்துட்டான்லப்ப. இந்த வந்து குண்டை போட்டான்ல டெல்லியில. ஜெய்சி முகமது தொடர்புக்கு நீங்க தானே சொல்றீங்க. என்னையா நீங்க தானே ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. யூஏபிஎல் நீங்க தானே சட்டத்தை போட்டிருக்கீங்க. நீங்க தானே வந்து தாரிக்கு தொடர்பு இருக்கு, அவன் ஜெய்சி முகமதோட தொடர்பு இருக்கான்னு நியூஸ் நீங்க தானே வெளியே விட்டுருக்கீங்க. அப்ப அழிச்சவன் எப்படியா வந்தான்? அப்ப யாரும் அடிச்சிங்க? நீங்க யாரும் கண்டுபிடிக்கல சார். நம்ம முழுசா அப்ப யூகத்துலதான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நடக்கும். ஆனா இந்த நேரத்துல கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் இந்திய அரசாங்கத்துக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது கடமையா இல்லையா? உறுதுணையா அரசியல புகுத்தணுமா? இல்ல, உறுதுணையா தான் இருக்கு. எல்லா மக்களும் உறுதுணை இல்லாம இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க? உறுதுணையா தான் இருக்கும். நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் இந்திய அரசாங்கத்துக்கு, டெரரிஸ்டுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இதுக்கு பேர் என்னது? உறுதுணையா இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல இதுல அரசியலை கலந்து பார்க்கலாமா? எலெக்ஷனுக்காக அரசியல் தாங்க அது. என்ன அரசியல் கலந்து பார்க்காம? நாளைக்கு பீகார் எலெக்ஷன் நடக்குது, இன்னைக்கு குண்டு வெடிக்குதுன்னா அப்புறம் அரசியல் கலந்து பார்க்காம என்ன பண்ணுவீங்க? என்ன அர்த்தம்? யார் 2 நாளைக்கு முன்னால ஒரு நியூஸ், பிஜேபி தலைவர் வந்து காங்கிரஸ் வந்து தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக இருக்கிறது குற்றச்சாட்டு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் வருது. நான் அன்னைக்கே நினைச்சேன், சரி ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடத்த போறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு நடந்துருச்சே, நேற்று குண்டு வெடிப்பு. அப்ப நீங்க வந்து அரசியல் பார்வை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ஹிந்து ஓட்டு போலரைசேஷனை பண்ணுவதற்கு, இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டாக திருப்புவதற்கு இது வந்து உதவுமா உதவாதா? கண்டுபிடிக்கிறது அப்புறம். எவன் இதில் ஈடுபட்டான், எவன் குண்டு வச்சான், எவன் டெரரிஸ்ட்டு, இவனுக்கும் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கா, இவனுக்கும் ஜெய்சி முகமது தொடர்பு இருக்கா, இவனுக்கு லக்ஸரி தொழில்பாக்கும் தொடர்பு இருக்கா என்று கண்டுபிடிப்பது 2வது. ஆனால் உடனடியாக பெனிஃபிட் யாருக்கு போகுது? உடனடி பெனிஃபிட் யாருக்கு? அப்ப அதனால் பலன்படக்கூடிய கட்சிகளுக்கு அதை வச்சு ஓட் போலரைசேஷன் பண்றதுக்கு, அதை வச்சு கோடி மீடியாக்கள் எல்லாத்தையுமே வந்து தீவிரவாதிகள், காங்கிரஸ் தான் தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லுவதற்கு, அதை வைத்து டெரரிஸ்ட், இஸ்லாமிய டெரரிஸ்ட் தான் இதில் ஈடுபட்டார்கள் என்று சொல்வதற்கு, பாகிஸ்தான் தான் இதற்கு காரணம் என்று சொல்வதற்கு, ஒட்டுமொத்த பய உணர்வை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுவதற்கு, அந்த பய உணர்வின் காரணமாக இனிமேல் வந்து நம்ம காங்கிரஸுக்கு வாக்களிக்க கூடாது, காங்கிரஸ் வந்து தீவிரவாதிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படி என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் கற்பிப்பதற்கு ஏதுவாக இந்த குண்டுவெடிப்பு நடக்கிறது என்று சொன்னால், பொதுமக்கள் பயந்து கொண்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு ஓட்டு போடுவோன்னா ஓட்டு போட மாட்டோன்னா? கொஞ்சம் ஒரு ஓட்டு திரும்பினாலும் ஓட்டு திரும்ப வந்து அப்போ அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதில் சொல்லுங்க. நான் வரிசையாக லிஸ்ட் போடவா? எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு? 6 மாதத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னால், 6 மாதத்துக்கு முன்னால், எலெக்ஷன் முன்னால் 2 மாதத்துக்கு முன்னால், எலெக்ஷனுக்கு 56 நாளைக்கு முன்னால் சிஆர்பிஎஃப் புல்வாமா தாக்குதல். இல்லை எல்லாம் எலெக்ஷனை ஒட்டி தான் நடக்கும். ஆமாம், எலெக்ஷன் ஒட்டி தான் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷன்லாம் அந்த இஷ்யூவாக பேசியிருக்காங்கல்ல. பகல்காம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பீகாரில் போய் பிரதமர் பிரச்சாரம் பண்ணலையா? பண்ணாரா இல்லையா? அப்போ எலெக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணாரா இல்லையா? புல்வாமா தாக்குதல் நடந்த உடனே 56 ஜவான்ஸை கொன்ன உடனே எலெக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயிச்ச பிறகு சத்யபால் மாலிக் வந்து
இது வந்து இதை முன்கூட்டியே நான் அறிஞ்சு சொன்னேன். இன்டெலிஜென்ஸு சிஆர்பிஎஃப் வந்து ரோடு ரூட்டில் போகிறது சேஃப் கிடையாது, அவங்களுக்கு ஃப்ளைட் கொடுங்கன்னு சொன்னேன். உன் வேலையை பாரு, அவன் ரோட்டில் தான் போவான், நாங்கள்லாம் ஃப்ளைட்லாம் தர முடியாது. சொன்னது யார்? உள்துறை அமைச்சரும் பிரதமரும். பேசாமரியான்னு சொன்னது யார்? உள்துறை அமைச்சரும் பிரதமரும். செத்தது யார்? 40 சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் செத்தாங்க. அதில் பலன் அடைஞ்சது யார்? பிஜேபி. அப்போ யாருக்கு பலன் அது? அப்போ இன்றைக்கி வரக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக்கு, எல்லாத்துக்கும் அட்டாக்கு, அதை வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தி அதனால அரசியல் அறுவடை பண்ணுறது பிஜேபி தான் அறுவடை பண்ணுது. அப்போ இந்த தீவிரவாதிகள் அத்தனை பேருமே பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு அர்த்தமா? சொல்லுங்கள். தீவிரவாதிக்கு தெரியாதா? நம்ம போய் இப்போ குண்டு வச்சோம்னா இஸ்லாமிய மக்கள் மேலே அவங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க, இஸ்லாமிய மக்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள், இந்தியாவுடைய டெரரிஸ்ட் மேலே வந்து நாங்கள் ஒழிக்கிறோம்னு சொல்லி இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துட்டு எஸ்கலேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம காலிலே விடுவாங்க. ட்ரம்ப் வந்து போற நிறுத்துவார், நம்ம தப்பிச்சுக்கலாம். என்ன சார் இது? என்ன நடக்குது சொல்லுங்க பாப்பா. சரி, இப்போ மோடி அவர்கள் இதுக்கு தீவிரமா விசாரணை நடத்திட்டு வர்றாரு, அமித்ஷா அவர்கள் விசாரணை நடத்திட்டு வர்றாரு. இந்த நேரத்துல இது அவங்க பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும், இது அரசாங்கத்தின் தோல்வி அப்படின்னு சொல்றது சரியா? ஆமா, கோயம்புத்தூர்ல சிலிண்டர் கொண்டு வெடிச்சுன்னா முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அண்ணாமலை கேட்டாரு. அப்ப அது நியாயம்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல தீவிரவாதிகளை முற்றிலுமாக ஒழித்து விட்டோம், இனிமேல் தீவிரவாதி வந்து இந்தியா பக்கம் திரும்பவே பயப்படுவான் இன்னும் பிரச்சாரம் பண்ணது யாரு? மோடி தானே, அமித்ஷா தானே, ராஜ்நாத் சிங் தானே. அப்போ எப்படி இங்கே குண்டு வெடிச்சு? அப்போ கேட்பானா இல்லையா அரசியலில்? என்னையா நீ செக்யூரிட்டி பண்ணிருக்க, உன்னை நம்பி எப்படி மக்கள் மொத்தமாக இடத்துல கூடுவாங்க? இல்லை, டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்புலாம் இருக்குங்க சார், அதை தாண்டி இது எப்படி நடந்திருக்க முடியும்? அதை தாண்டி நடந்ததுன்னா செக்யூரிட்டி லேப்ஸ் ஆயிருக்கு. அலோவ் பண்ணியிருக்கீங்க. அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அலோவ் பண்ணதுனால தானே. அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா, கவனக்குறைவுன்னு எடுத்துக்கலாமா? அவ்வளோ நீ வந்து உன் கவனத்தை மீறி இது நடந்திருக்கு. சரியா? அலோவ் பண்ணியிருக்காங்க. அலோவ் பண்ணி தானே வந்திருக்கான். இப்போ டிராஃபிக் சிக்னல் நீ செக் பண்ணியிருந்தேன்னா வந்திருக்காதுல்ல. நேத்தனையா 3500 கிலோகிராம் வெடிகுண்டு பிடிச்சிருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குல்ல. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? செக் போஸ்ட்டை நிறுத்தி பார்த்துருக்கணுமா இல்லையா? செக் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு காரையும் பின்னால் பேனடத்தை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறானா இல்லையா? தமிழ்நாட்டில் நேற்று நைட்டு வர்றோம், காரை நிறுத்தி பின்னால் செக் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ என்ன, அப்போ ஏன் பண்ணல நீ? அப்போ செக் பண்ணாமல் அலோவ் பண்ணியிருக்கியா நீ? அப்படி தானே கேள்வி வரும். அப்போ என்ன நீ உள்துறை அமைச்சர் என்ன ஸ்ட்ராங்காக இருக்காரு? என்ன நீ வந்து 10 நிமிஷத்துல எல்லா அதிகாரிகள்லாம் போயிட்டாங்க. பாபு செத்த பிறகு வெடிச்ச பிறகு போய் என்னையா பண்ண? வெடிக்கிறதுக்கு முன்னால காப்பாற்றுறது தானே அரசியல் ஆட்சி திறன் இருக்கவன். வெடிக்கிற முன்னால இது வரைக்கும் எங்கேயாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? வெடிக்கிறதுக்கு முன்னால பொருள்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்களா? அப்போ என்ன செக்யூரிட்டி இருக்கு? வெடிச்ச பிறகு நடத்துறது, சினிமாவில் வந்த பிறகு எல்லாம் சண்டை முடிஞ்சு செத்த பிறகு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வர்றதா? அதான் இதில் நடக்கணுமா? அப்போ என்ன இரும்பு மனிதர்? என்னையா இரும்பு மனிதர்? என்ன இரும்பு மனிதர் நீ சொல்லுங்க. தீவிரவாதி கேம்பை அழிச்சிட்டீங்க சொன்னீங்க, எப்படி வந்தான் தீவிரவாதி? ஜெய்சி முகமது எப்படி வந்தான் உள்ள? என்ன சர்ச் ஆப்ரேஷன், என்ன இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்? அப்போ என்ன உனக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு? என்ன உனக்கு உளவுத்துறை தகவல் வருது? என்ன ரா வச்சிருக்க? என்ன சிபிஐ வச்சிருக்க? சொல்லுங்க. இந்தியாவோட எதிர்விளைவு என்னவா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னங்க, செத்தவன் தாங்க. என்ன எதிர்விளைவு? இல்ல இது மாதிரி இதை விட்டா என்னதை விட்டா? இது வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, விட்டுட்டு தான் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் சொல்ல பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க. என்னது பெர்மனன்ட் சொல்யூஷன்? என்னது சொல்யூஷன்? நீ செக்யூரிட்டி விஜிலா வச்சிருக்கணும், தீவிரவாதத்துக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு ஆட்சி நடத்தணும். தீவிரவாதம் ஏன் வருது? மத துவேஷம், ஜாதி துவேஷம். அது பிஜேபி காலத்துல மட்டும் வரல சார். இல்ல எல்லாத்தையுமே வருது, எல்லா ஆட்சி காலத்திலயும் தான் வருது. நான் ஜென்ரலா தானே சொல்றேன். மத துவேஷம் வருதா இல்லையா? மதத்தின் பால் ஏற்படக்கூடிய பற்று, ஜாதி துவேஷம், ஒரு மதத்திற்கு இன்னொரு மதத்திற்கு இடையில ஹேட் ஸ்பீச், இதுதானே வருது. இப்போ இதெல்லாம் தொடர்ந்து நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அது நடக்கத்தானே செய்யும். டெரரிசம் நடக்கத்தானே செய்யும். ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் தமிழர்களுக்கு எதிராக போய் எல்லா எலெக்ஷன்லையும் பேசுறாரு. ஒடிசா எலெக்ஷன்ல பேசினாரு, பீகார் எலெக்ஷன்ல பேசுறாரு, ஹேட் ஸ்பீச்சை விதைக்கிறாரு.
அப்போ நீங்கள் இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள்? நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒன்றும் பண்ண மாட்டான், பேசாமல் செவனேன்னு உட்காந்துருப்பான். ஜம்மு காஷ்மீர்காரனும் பாகிஸ்தான்காரனும் சும்மா இருப்பானா? ஹேட் ஸ்பீச்சை வதப்ப, நீ அவனை வந்து அழிப்ப, இது பண்ணுவேன், அவன் சும்மா இருப்பான் அவன். அப்போ நீ தானே அதுக்கு விதை போடுற. ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் அனைத்து மக்களையும் அரவணைச்சு செல்லக்கூடிய நிலையில் இருக்கணும். எல்லாத்துக்கும் தான் பிரைம் மினிஸ்டர் அவர் வெளிநாட்டில் இருந்துகிட்டு இன்னைக்கு பேசுறாரு, விட மாட்டேன், எல்லாம் விட மாட்டேன்னு பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஆப்ரேஷன் தூரில் விட மாட்டேன்னு பேசினாரு, எல்லா தீவிரவாதம் அழிச்சிட்டேன்னு சொன்னார். இப்போ அழிச்சிட்டாரா அவரு? சொல்லுங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? ஒருவேளை பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியாவின் வளர்ச்சி பிடிக்காம யாராவது என்னங்க இதை மேலே ஒரு பெரிய ஜோக் யாருன்னு சொல்ல முடியாது. வளர்ச்சி என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? இந்தியா வளர்ந்து வரக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ $600 பில்லியன் 10 வருஷமா இருக்கு. $600 பில்லியன் $3 ட்ரில்லியன் ஆக்கிட்டாரா வளர்ச்சியில? ஜிடிபி growth டபுள் டிஜிட் ஜிடிபி growth கொண்டாண்டாரா? பொருளாதாரத்துல முன்னேறி தான் கேட்குறேன். ஜிடிபியை டபுள் டிஜிட் ஜிடிபி growth கொண்டாண்டாரா? பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டாரா? இந்தியாவுடைய ரூபாயினுடைய மதிப்பை வந்து உயர்த்திட்டாரா? சொல்லுங்க. இன்னைக்கு 88 ரூபாங்க அமெரிக்க டாலர். $1 88 ரூபா. 100 செஞ்சுரி அடிச்சிருவாரு போகிற போக்கில் பார்த்தா. என்ன பண்ணியிருக்காருங்க? வேலை வாய்ப்பு எத்தனை பேர் கிரியேட் பண்ணியிருக்காரு? ஜிடிபி எத்தனை ஜிடிபி வளர்ச்சிக்கும் பொதுமக்களுடைய வாழ்க்கை தரத்திற்கும் ஈக்குவலாக தான் நடந்திருக்கா? என்னத்தை போய் சாதிச்சிட்டாரு இவர்? சொல்லுங்க. இந்த வளர்ச்சியை பிடிக்காம அவருக்கு ஆதரவாக தானே தீவிரவாதிகள்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அப்பப்போ குண்டு வச்சு அவருக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ஆதரவாக தானே தீவிரவாதி செயல்பட்டு இருக்கான். அப்புறம் சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன்? நடவடிக்கை என்ன? தீவிரவாத நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கணும். தீவிரவாதத்துக்கு எங்கெல்லாம் வந்து ஃபியூல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணணும். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு அமைதியை தோற்றுவிக்கக்கூடிய செயலில் ஈடுபடணும். மக்கள் மத்தியில் வந்து வெறுப்புணர்வை விதைக்காம அன்பை விதைக்கணும். மத துவேஷத்தை தூண்டாம அன்பை தூண்டணும். இதெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? குற்றவாளியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு குற்றவாளியா வேணா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலில் போடுவான், இல்லைன்னா குற்றவாளி தண்டிக்கப்படுவான், இல்லைன்னா விடுதலை ஆகப்படுவான். அது 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் நம்ம அப்டேட் பண்ண போகிறாங்களா, இல்லை அதை பற்றி யோசிக்க போகிறோமா? இன்னைக்கு முடிஞ்சுன்னா அடுத்து வேற பிரச்சனை வரப்போகுது. வேற பிரச்சனையை பார்த்துட்டு போக போகிறோம். 41 வருஷம் செத்தான். இல்லை, பாகிஸ்தான் 41 வருஷம் செத்தான். இங்கே ஏதாவது பதில் அவனுக்கு உயிருக்கு மதிப்பு ஏதாவது இருந்துச்சா? நீதி விசாரணை நடக்குது. நீதி விசாரணை நடந்து என்னைக்கு வர்றது? 121 வருஷம் செத்தான். நீதி விசாரணை நடந்துச்சு. போலே பாபா குற்றவாளி இல்லைன்னு விடுவிச்சிட்டான். அந்த ஆசிரம தொண்டர்கள் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணல, அவங்க எரர் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி அவனையும் விடுவிச்சிட்டான். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரியாக கவனிக்கல, சர்வே பண்ணல, அவனையும் விடுவிச்சிட்டான். செத்தவன் தான் 120 வருஷம் செத்து பரலோகம் போனவன் தான். சரியா? இங்கே 41 வருஷம் செத்துருக்கேன். செத்தவன் தான் அந்த பரலோகம் போனவன் தான். அடுத்து இன்னொரு 60 பேர் சாவான், இல்லை 100 பேர் சாவான். சாகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கான்லங்க எல்லாரும். இங்கே என்ன வேல்யூ இருக்குங்க? இங்கே மதிப்பு, உயிருக்கு என்ன மதிப்பு இருக்குது? இந்திய உயிருக்கு என்ன மதிப்பு இருக்குது? என்ன வேல்யூ இருக்குது? இந்த ஜனநாயக நாட்டில் இந்தியாவினுடைய ஒரு குடிமகனுக்கு என்ன வேல்யூ இருக்குது? குடிமகனுடைய வாக்குரிமையே பறிக்கிறான் இங்கே. ஓகே, நீ குடிமகனே இல்லைன்னு சொல்கிறான். என்ன இங்கே வேல்யூ இருக்குது? என்ன இங்கே ஜனநாயகம் நடக்குது? சொல்லுங்க. ஏதோ நீங்கள் நானும் பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி. நன்றி. நன்றி. வணக்கம்.